ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். என்னடா இங்கே காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? காட்டுக்குள்ளே இருந்தால் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். காட்டுக்குள்ளே தான் எங்கள் கோயில் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் கிராமம், ரொம்பவுமே கிராமத்துக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையா. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே காடாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கருப்பண்ணசாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். கோவில் சுற்றியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றியும் தென்னை மரம், இந்த மாதிரி இடங்கள் தான். அங்கங்கே ஒரு வீடு இருக்குது. இன்றைக்கி வந்து தை அமாவாசைன்றதுனால எல்லோரும் வந்திருக்காங்க நிறையா. சுற்றியும் பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்கும், எதுவுமே கிடையாது. பாருங்கள், வேப்ப மரம், பேரே வேப்ப மரம் அதிகமாக இருக்கிறதுனால வேப்பம்பாளையம். வேப்ப மரமாகவே இருக்குது பாருங்கள் சுற்றியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள், இந்த ஏரியா உங்களுக்கு தெரியுமா என்னென்ன கமெண்டில். ஏன் இவ்வளோ கிராமத்துக்குள்ளே இருக்க கோவிலுக்கு வந்திருக்கோம் அதையும் சொல்லிடுங்க. காரணம் என்னன்னா, இது எங்கள் கருப்பண்ணசாமி கோயிலுங்கிறத விட எங்களுடைய குலதெய்வ கோயில் இது. தை அமாவாசை, அதனால் இங்கே வந்திருக்கோம். அமாவாசை, அதனால் வந்திருக்கோம். நீங்களும் ஓகே. இது பார்த்தீங்கன்னா கோவில் ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுமே இதே மாதிரி காடு தோட்டம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரி, உள்ளே போய்க்கலாம் நாம. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ். அந்த சைடு ஒரு கேட் இருக்குது, முன்னாடி ஒரு கேட் இருக்குது பாருங்கள், அது கருவறை சாமி இருக்கிற இடம். இது வந்து அந்த சைடு இன்னொரு கேட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குதிரை, இந்த போலீஸு, கருப்பண்ணசாமி கோவில்களில் இது தாங்க அதிகமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்ரவுண்டு எல்லாமே பாருங்கள் காடு தோட்டமாகவே இருக்குது. அங்கேயே அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். எல்லாருக்குமே அந்த பெரிய கருப்பண்ணசாமியை பார்க்கணுன்னு நினச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் தாங்க பிரம்மாண்டமான கருப்பண்ணசாமி. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. முதல் முறை நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப வியப்பாகவே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த சாமியை பார்க்கும்போது ஃபீல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரி, திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. என்னடா தம்பி பண்ணுற? என்ன ஐஸ்கிரீம் அது? கோவிலில் வந்து சேமியா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்குறாரு. பத்தாதுன்னு ரெண்டு கைக்கு ரெண்டு சாப்பிட்ருக்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 90s கிடைச்ச சேமியா ஐஸ் இங்கே தான் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 90s லைஃப் மாதிரியே அங்கே இருக்கிற மக்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கும் போல இருக்குது. ரொம்ப தூரம் தள்ளி ஊர் இருக்கும் போல இருக்குது. நாங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லா இடமுமே வெறும் காடாகவே தான் இருக்கும். அங்கங்கே குலதெய்வ கோவில்கள் ஒன்று ஒன்று இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஃப்ரண்ட் ரோடு பாருங்கள் ஃபுல்லாக காடாகவே தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ரொம்ப க்ரௌடில் இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது ரொம்பவுமே மனசுக்கு அமைதியாக இருக்குங்க. இந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருந்துச்சு. பாருங்கள், யாருமே இல்லை ரோட். வீட்லேயே இருக்க இல்லத்தரசிகள் ஏன் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா இதுதாங்க ரீசன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கு, அதனால தான் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப நேரமாக காடு இந்த மாதிரி இடத்தையே பார்த்துட்டு வந்ததில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அங்கங்கே வீடு, அதாவது தோட்டம், இந்த மாதிரி இடங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு போன உடனே, கோயிலேருந்து வீட்டுக்கு போனோடனே ஒரு சர்ப்ரைஸ். என்னது? ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. எதுக்கு அந்த பிளேட்டு? கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஆர்டர் போட்டது. பூஜை சாமான் வந்துருக்கு, மகிழ்ச்சி. ஏய், பூஜை எது? தட்டு கற்பூரம் மத்த வைக்கிறக்கா? அது கற்பூரம் மத்த வைக்கிறக்கே பத்தாதே, கையை சுட்டு வச்சிருமே. நான் வேற ஒரு, அதாவது தீபத்துக்கெல்லாம் அடியில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஓ, அதுக்காகவா? சரி சரி. பிரசாதம் வைக்கலாம். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களுமே இந்த கோவிலுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் கூட சேர்ந்து இந்த முறை இந்த கோவிலுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம கருப்பண்ணசாமி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.